ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமிஜா பானு பேசுகிறேன். வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம். இப்போ கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். கட் பண்ணி வச்சு புளி வந்து தேவையான அளவு ஊற வச்சுருவோம். ஊற வச்சா கொஞ்சம் நேரம் ஊறும். அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கங்க. இப்போ ஒரு கடாய் ஏற்றி வச்சு ஹீட் பண்ணி எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்கி அந்த நடுவில் வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா அந்த வதக்குனா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு தக்காளி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு நல்லா பெரட்டுங்க. நல்லா பெரட்டினீங்கன்னா நம்ம இந்த இது காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் போடலாம். இப்போ வந்து தக்காளி வந்து சில பேருக்கு வேகாது, அதனால் உப்பு போட்டு தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிக்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே போட்டு நல்லா அதிலே பெரட்டுங்க. சில பேர் வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு டைம் இல்லை, அதனால வதக்கலை. நான் இதில் வதக்கிட்டேன். நீங்கள் அப்புறம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் போட்டுக்கங்க. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அது வந்து பச்சை ஸ்மெல்லு போட்டு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நம்ம புளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கங்க. திக்காக கரைச்சிட்டு அந்த புளியை வந்து இப்போ வந்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 இந்த வந்து நல்லா திக்காக கரைச்சதுல அந்த புளியை அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்குனிங்கன்னா அந்த காரம், அந்த புளிப்பு எல்லாமே ஒன்றா கலந்துரும். அந்த பச்சை ஸ்மெல்லும் வந்து போகும். ஆனால் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது வந்து இப்போ வாங்க அந்த குழம்பு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுவாங்க. அது மட்டும் கொதிக்கிட்டு நம்ம கருவாடை வச்சுருக்கோம்ல, கருவாடை நல்லா துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி 3 தண்ணி கழுவுங்க. லைட்டாக சுடு தண்ணியில் வச்சு கழுவினீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். லைட்டாக சுடு பண்ணும், ரொம்ப இது பண்ண வச்சா கருவாடு வெந்து அதிலே போயிடும். லைட்டாக சுடு தண்ணியில் வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ குழம்பு வந்து ஒரு கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து அந்த கருவாடை போடும், சுற்றி போடுங்க. கருவாடை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும். கருவாடை போட்டு ஒரு 2 கொதிச்சுதுன்னா கருவாடை வெந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. வாங்க கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். கொத்தமல்லியை போட்டு இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. தோசைக்கோ சாப்பாடுக்கோ எதுக்கு வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும். நான் நைட்டு செய்கிறதுனால தோசைக்கு வச்சு சாப்பிட்டேன். நான் அப்படியே வேலைக்கு அதை வச்சு கட்டின்னு போயிடுவேன். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க. எந்த கஷ்டத்தை பற்றி யோசிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.